என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. யாருக்கு வாய்க்க போகிறது திருச்சி கிழக்கு? விஜய்க்கு தெம்பும் திராணியும் இருந்தால் இங்கே திருச்சி கிழக்கிலே என்னோடு மோத சொல்லுங்கள் என்று சவால் விடுத்தவர் இனிகோ இருதயராஜும் ஒரு தூய கிறிஸ்தவர் தான். அவரை புறக்கணித்த மக்கள் ஜோசப் விஜயை மட்டும் எப்படி வெற்றி பெற வைத்தார்கள்? திமுக அதிமுக கட்சிகளும் இந்த இடைத்தேர்தல்ல விட்டதை பிடித்தே ஆக வேண்டும் என்ற நோக்கில் தங்களது முழு பலத்தையும் பிரயோகிக்க தொடங்கிவிட்டார்கள். யாருக்கு வாய்க்க போகிறது திருச்சி கிழக்கு? கவனத்தை பெறும் நட்சத்திர தொகுதி. அதிர்ஷ்ட காற்று யார் பக்கம்? இடைத்தேர்தலுக்கு தயாராகும் அரசியல் களம் பற்றி பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு கவனத்தை ஈர்க்கும் தொகுதியாக உருவெடுத்துள்ளது கொளத்தூர் மற்றும் திருச்சி கிழக்கு. முன்னாள் தமிழக முதல்வராக இருந்த மு.க. ஸ்டாலினை வேரோடு வீழ்த்தி தனது முதல் தேர்தலிலேயே மாபெரும் வெற்றியடைந்து அந்த தொகுதியில கால் பதித்திருக்கிறார்கள் தமிழக வெற்றி கழகம். அடுத்ததாக திருச்சி கிழக்கு. தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர் அறிமுக விழாவின் போது திருச்சி கிழக்கு என்று விஜய் சொன்ன கணமே அரங்கு அதிரும் அளவிற்கு சத்தம் வந்தது. வேட்பாளர் சி. ஜோசப் விஜய் என்பதனால் அந்த ஆரவாரத்திற்கு ஏற்றவாறே திருச்சி கிழக்குல வெற்றியும் பெற்றார். அங்கு அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் இனிகோ இருதயராஜ், அதிமுக வேட்பாளர் ராஜசேகரன், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கிருஷ்ணசாமி ஆகியோர் தோல்வியடைஞ்சாங்க. திமுகவினுடைய இனிகோ இருதயராஜ் யார் என்று தெரியாத மக்களுக்கும் கூட அவரே ஒரு பேட்டியை அளித்து தெரியவும் படுத்தி இருப்பார். விஜய்க்கு தெம்பும் திராணியும் இருந்தால் இங்கே திருச்சி கிழக்கிலே என்னோடு மோத சொல்லுங்கள் என்று சவால் விடுத்தவர். தேர்தலுக்கு பிறகு முதல்வர் விஜய் தான் போட்டியிட்ட பெரம்பூர், திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளிலையும் வெற்றி பெற்றார். இருந்தாலும் ஒரு தொகுதியை தான் தக்க வைக்க முடியும் என்பதால திருச்சி கிழக்கில் ராஜினாமா செய்தார். தற்போது அந்த தொகுதி காலியாக இருக்கிறது. இந்த நிலையில தான் திருச்சி கிழக்குல வரவிருக்கும் இடைத்தேர்தல்ல எந்தெந்த கட்சிகளில் இருந்து யார் யார் போட்டியிட போகிறார்கள் என்ற ஆர்வம் அதிகரித்திருக்கிறது. இந்த சூழல்ல தான் திமுக சார்பில் யார் போட்டியிட போகிறார்கள் என்பது பெரும் பேசுபொருளாக இருக்கிறது. அந்த வகையில கட்சிக்குள் இருக்கும் பல தலைகளும் திருச்சி கிழக்குல களமிறங்க விருப்பம் தெரிவித்திருக்கிறார்களாம். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் இனிகோ இருதயராஜ் இவர்கள் மட்டுமில்லாம திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினே போட்டியிட போகிறார் என்று தகவல்கள் வெளியாக வருகின்றன. திருச்சி கிழக்கில் விஜயின் வெற்றி சொல்வது என்ன? இத்தனை வருடம் தன்னை விஜய் என்று சொல்லிக்கொண்டு திடீரென தன்னை ஜோசப் விஜய் என அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். இது கிறிஸ்தவ மக்களுடைய அத்தனை வாக்கையும் பெறுவதற்காகத்தான். இது ஒரு அரசியல் யுத்தி என்று பலரும் விமர்சிச்சாங்க. இதை சரியாக சொல்ல வேண்டுமென்றால் திருச்சி கிழக்குல போட்டியிட்ட திமுக வேட்பாளர் இனிகோ இருதயராஜும் ஒரு தூய கிறிஸ்தவர் தான். அவரை புறக்கணித்த மக்கள் ஜோசப் விஜயை மட்டும் எப்படி வெற்றி பெற வைத்தார்கள் என்று அரசியல் ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பி வர்றாங்க. இதைத் தொடர்ந்து தாவேகா சார்பாக திருச்சி கிழக்குல அதிமுக முன்னாள் அமைச்சரும் ஓ. பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளருமான கூப்பா கிருஷ்ணன் விஜய் முன்னிலையில தமிழக வெற்றி கழகத்துல இணைந்தவர். இவர் தற்போது தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதனால திருச்சி கிழக்குல இவருடைய போட்டியும் அவுட். இந்த நிலையில தான் முன்னாள் IAS அதிகாரி சகாயம் திருச்சி கிழக்குல தாவேகா சார்பில் போட்டியிடுவார் என்ற தகவல்கள் பரவி வந்தன. நிர்வாக திறமை, சமூக அக்கறை, எந்தவித அரசியல் கரையும் இல்லாமல் இருக்கும் ஒரு நல்ல ஆளுமைய களம் காண வைக்க தாவேகா தலைமை ஒரு கணக்கு போடுகிறது என்று சொல்கிறார்கள். திருச்சி கிழக்கு தொகுதி தாவேகா தலைவர் விஜய் நேரடியாக நின்று வென்ற தொகுதி. இங்கு மீண்டும் வென்று தாவேகாவின் அரசியல் முகவரிய நிலைநிறுத்தி கொள்ள வேண்டிய கட்டாயத்துல முதல்வர் விஜய் இருக்கிறார். அது மட்டுமில்லாம திமுக அதிமுக கட்சிகளும் இந்த இடைத்தேர்தல்ல விட்டதை பிடித்தே ஆக வேண்டும் என்ற நோக்கில் தங்களது முழு பலத்தையும் பிரயோகிக்க தொடங்கிவிட்டார்கள். அதிர்ஷ்ட காற்று இந்த முறை தாவேகாவின் பக்கம் வீசுமா? மெகாஸ்டார் தொகுதியில் களமிறங்க போகும் இடைத்தேர்தல் ஸ்டார்கள் யார் யார்? பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது போன்ற அரசியல் தகவல்களுக்கு ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.